ஒரு வேத அறிஞர் சொல்றாரு, when you move with the way that the word explains, guides, you will just automatically produce fruits in your life. நீங்க ஆட்டோமேட்டிக்கா தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள் தியானிக்கிற பொழுது கனி கொடுக்கிற ஒரு வாழ்வுக்கு நேராக நீங்கள் கடந்து போகிறீர்கள். அது மாத்திரமல்ல, God's word becomes the foundations of everything. உங்க வாழ்க்கையில இந்த மரத்தினுடைய மேல் பகுதியை காட்டிலும் இந்த மரத்தினுடைய ஆழ் பகுதியில் எங்க வெளியே எங்க மரம் தெரியுதோ அதனுடைய சத்துவம் விளையம் எங்க இருக்கு? இந்த ஏத்துக்கு கீழே தான் இருக்கு. உங்க வாழ்க்கையை யார் யாரெல்லாம் பார்த்து இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், இவர்கள் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிறாங்க, போராட்டம் வந்தாலும் அவங்க நகர்ந்து சென்று கொண்டே இருக்கிறார்கள், இது எங்க இருந்து வருது? இது வெளியே தெரிகிற அனுபவம் உங்களை குறிச்சு சாட்சி. ஆனா உள்ள இருக்கிற அனுபவம் என்ன? நீங்க தேவனோடவே நடக்கிற அனுபவம். அவரிடத்துல கவனமாய் இருக்கிறவன், அவரிடத்துல தன்னை ஒப்பு கொடுக்கப்பட்டவன், அவரிடத்துல தேவனுடைய வார்த்தையின்படி கவனத்தை ஈர்த்து வைத்திருக்கிறவன், அவருடைய வாழ்வு ஒரு automatic life of a Christian, of Jesus Christ, of the Holy Father, by and through the Holy Spirit ஆக ஒரு ஆட்டோமேஷன் உள்ள நடக்க ஆரம்பிக்குது. நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. நம்ம மரத்தை தான் பார்ப்பது போல நம்மளை எல்லாரும் பார்த்து கொண்டிருப்பார்கள். இதுவரையில் வெற்றி பெறாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, who is Christ, யார் தேவன், யார் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அந்த அபிஷேகத்தில் வாழுகிற ஒரு வாழ்வின் ஆதாரங்களாக நாம் இந்த பூமியிலே வாழுகிற பொழுது பரலோகத்தின் சாட்சிகளாக நம்மளால் மாற முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த விக்டரி ஒன்றல்ல ரெண்டு இல்ல, வேதம் சொல்லுகிறது follow this to get victory in all the ways. நம்முடைய வாழ்வு இன்னைக்கு கவனமாய் இருக்கிற ஒரு புதிய அனுபவம். நம்ம கவனமா தான் இருக்கோம், ஆனா எதன் மீது? வேலையில போறோம், வேலை மேல கவனமா இருக்கோம், ஆனா வேலைக்கு முன்னால ஒன்று இருக்கு, தேவனுடைய வார்த்தை. நடப்பதற்கு முன்பாக நம்முடைய கால்கள் பலன் அடையணும். தேவனுடைய வார்த்தையினால் அந்த கால்கள் பலன் அடையும். நம்ம சாப்பிடணும், இது சுகரு, ஐயோ அது எனக்கு ஒத்துக்காது, இது எனக்கு ஒத்துக்காது, அப்படி அல்ல. தேவனால் உண்டாக்கப்பட்ட எல்லாமே நமக்கு இந்த சரீரத்துல ஒற்றுக்கொள்ளுகிற ஒரு ஸ்லாக்கியத்தோடு தான் இந்த சரீரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். சோ நாம் கவனமாய் இருப்போமானால் நம்முடைய வழிகள் நாமே வாய்க்க பண்ணுவதற்கு தேவனுடைய வார்த்தை நம்மோடு கூட இருக்கும். அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவார்.